ஹலோ சுட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம முத்துன்னு ஒரு சின்ன பையனோட கதை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஒரு அழகான கிராமத்துல முத்துன்னு ஒரு சின்ன பையன் அவன் அம்மா அப்பா கூட வாழ்ந்து வரான். முத்து படிப்புல கெட்டிக்காரனா இருந்தான். ஆனாலும் அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னா, முத்து எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே அதை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு தள்ளி வச்சிடுவான். அதே கிராமத்துல மீனான்னு ஒரு குட்டி பொண்ணும் அவ குடும்பத்தோட வாழ்ந்து வரா. மீனாவும் முத்துவோட கிளாஸ்ல தான் படிக்கிறா. மீனா படிப்புல கெட்டிக்காரி. ஒரு நாள் அந்த கிராம தலைவர் அந்த கிராமத்துல இருக்க மாணவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாரு. அதுல யாரு இந்த வருஷத்துல அதிகமான மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வெள்ளி பதக்கமும் கோப்பையும் பரிசா கொடுக்கப்படும்னு சொல்றாரு. அங்க இருந்த பசங்களும் ரொம்ப ஆர்வமா அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க. முத்துவும் தினமும் பள்ளியிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் புக்கை எடுத்து படிக்கலாம்னு பார்க்கறான். ஆனா சரி நாளைக்கு பார்த்துக்கலாம்னு மூடி வச்சிடுறான். முத்துவோட கவனம் எல்லாம் பம்பரம் விளையாடுறதுலயும் அவனோட நண்பர்களோட சேர்ந்து கபடி விளையாடுறதுலயுமே இருந்தது. ஆனா மீனா தினமும் அவளோட ஹோம்ஒர்க்ஸை கரெக்டா முடிச்சிருவான். எக்ஸாம்ஸ்க்காக தினமும் படிச்சுக்கிட்டும் இருந்தான். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்கு பார்த்துக்கலாம்னு அவ தள்ளி போடவே இல்லை. அவளோட பாட்டியும் அவளுக்கு உறுதுணையா இருந்தாங்க. இப்படியே நாட்களும் கடந்து போகுது. பரீட்சைக்கான நாளும் வருது. முத்துவுக்கோ அந்த எக்ஸாம்ல எதுவுமே தெரியல. ஆனா மீனா எக்ஸாம சரியா எழுதி முடிக்கிறா. அந்த எக்ஸாமுக்கான முடிவுகளும் வருது. மீனா முதலிடத்தை பிடிக்கிறா. முத்து ரொம்ப சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் நடந்து போற வழியில ஒரு விவசாயிய சந்திக்கிறான். அந்த விவசாயி மழை வர்றதுக்கு முன்னாடியே நிலத்தை தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முத்து அவர்கிட்ட ஏன் நீங்க மழை வர்றதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் செய்றீங்கன்னு கேட்குறான். அப்போ அந்த விவசாயி நம்ம காலத்துக்காக எப்பவும் வெயிட் பண்ணக்கூடாது, நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அப்போதான் முத்துவுக்கு தான் என்ன தவறு செஞ்சோன்னே புரியுது. முத்து காலத்தை விரயம் பண்ணாம தினமும் படிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட எல்லா வேலைகளையும் சரியான நேரத்துக்கு செஞ்சும் முடிக்கிறான். அடுத்து வர்ற எக்ஸாமுக்காக முன்னாடி இருந்தே படிக்கவும் செய்யறான். அவனோட இந்த முயற்சி வீண் போகல. அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான். அந்த பதக்கத்தையும் கோப்பையையும் வின் பண்றான். ரொம்ப சந்தோஷமா அவனோட அம்மா அப்பா கிட்ட அந்த பதக்கத்தையும் கோப்பையையும் கொண்டு போய் கொடுக்கறான். அவங்களும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. ஓகே சுட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வேலையை நம்ம சரியான நேரத்துக்கு முடிச்சிடணும். கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. காலம் பொன் போன்றது. நீங்களும் இனிமே முத்து போல சரியான நேரத்துக்கு ஹோம்ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. சரியான நேரத்துக்கு படிச்சு முடிங்க. என்ன சுட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்க எல்லாரையும் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். டாடா, பை.